ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலர், க்ரே கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிமெண்ட் மாதிரி அந்த கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. இது வந்து கட்டம் டிசைன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆஷ் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயரும் 2 ஒயரும் கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 5x5 அந்த மாதிரி கட்டம் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்துட்டு 3, இந்த லாஸ்ட்டில் 2 ஒயர், அந்த லாஸ்ட்டில் 2 ஒயர் வந்துட்டு சிமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இதோட அளவு வந்துட்டு பார்க்கலாம். ரெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஒயர் வந்துட்டு 20 கட் ஒயரு. ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு 7 அடி வந்துட்டு கட் பண்ணிக்கணும். இந்த ஆஷ் கலர் வந்து பார்த்திங்கன்னா 7 ஒயரு, மொத்தம் கட் ஒயர் மட்டும் 27. ரெட்டில் 20 ஒயரும், இந்த ஆஷ் கலரில் வந்துட்டு 7 ஒயரும், மொத்தம் 27 கட் ஒயர் 7 அடியில் 7 ஸ்கேலில் கட் பண்ணிக்கணும். அடிபாகத்தில் வந்துட்டு நம்ம 5 லைன் வந்துட்டு இந்த ரெட்டில் போட்டுட்டு மேலே 3, கீழே வந்துட்டு 3 லைன் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். அப்போ மொத்தம் 11 லைன் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். மேலே வந்துட்டு போடுறப்ப ஏன்னா ஆஷில் வந்துட்டு நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு ஒயரை வந்து பின்னுறப்ப நம்ம ரெட்டில் வந்துட்டு 5 லைன் பின்னிட்டு அப்புறம் 3 லைன் வந்துட்டு இந்த சிமெண்ட் கலரில், அப்புறம் 5 லைன் வந்துட்டு இந்த ரெட் கலரு, அதுக்கப்புறம் 3 லைன் வந்துட்டு சிமெண்ட்டில், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பின்னிருக்கோம். அடிபாகமே வந்துட்டு இந்த பாக்ஸாக வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வந்திருக்கு. ஹைட்டும் அதே மாதிரி 5x3 அப்படின்ற லைனில் தான் வந்துட்டு நம்ம பின்னிருக்கோம். 27 கட் ஒயருன்றனால நம்ம ஒயரை வந்துட்டு 26 வந்தோட முடிச்சுட்டு ஒரு லைன் மட்டும் கம்மி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மடித்து சொருகியிருக்கோம். நம்ம சொருகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொருகிறதோட 25 உள்ள ஒரு லைன் போயிருக்கிறனால மொத்தம் 26 லைன் வந்துட்டு நம்ம பின்னி ஒரு லைன் வந்துட்டு நம்ம மடித்து சொருகிக்கணும். இதுக்கு கைப்பிடி வந்துட்டு நம்ம எப்பவும் பின்னும் இல்லையா, நார்மலாக அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பின்னியிருக்கேன். இந்த 5x5 வந்துட்டு நம்ம பூ டிசைன் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த 5x5 மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த 3 லைன் பார்டர் தெரியணுன்றதுக்காக நான் 3 லைன் 4வது லைன் சிமெண்ட்டில் தான் போட்டிருக்கேன். அது உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு மடிஞ்சு வந்துருச்சு. கைப்பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 50-50 போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 50-50 லைன் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த வயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயுமே வந்துட்டு ஒரு 2 லைன் வந்துட்டு ரெட்லேயும் சிமெண்ட்லேயும் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டிசைனில் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். உள் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்கேலு அப்படியே வந்துட்டு 2ஆக மடித்து வெளியில் பின்னுறதுக்கு 2 ஒயரில் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான். 4 அடி எடுத்திங்கனாவே இதுக்கு வந்துட்டு போதும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.